கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. ஒரு உண்மையான அதிமுக காரர்னா மனசார திமுகவையும் திமுக காரங்களையும் எந்த சூழல்லையும் ஒரு பொது ஏத்துக்கவே மாட்டாங்க. அதிமுகங்கிறது வெறும் கட்சி மட்டும் கிடையாது, அது ஒரு உணர்வு. அரசியல் கட்சிங்கிறத தாண்டி தன்னோட ரத்தத்தோடு கலந்த உணர்வு தான் அதிமுக. ஆனா அதிமுகவுல முதலமைச்சர், நிதியமைச்சர், பொருளாளர்னு பெரிய பெரிய உயர் பதவிகளை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு தீய சக்தி திமுகவுக்கு ஆதரவாகவும் ஸ்டாலினுக்கு புகழார சூட்டிக்கிட்டு இருக்கும் ஓபிஎஸ் துரோகத்தின் வடிவமா தான் நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்க அதிமுக காரங்க. 2017 ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தும் போதே முக ஸ்டாலினை பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு குற்றச்சாட்டை எழுந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கருணாநிதியோட ரசிகன்னு சட்டமன்றத்திலே பேசினாரு ஓபிஎஸ். இது எல்லாத்துக்கும் மேல அதிமுக காரங்க தங்களோட கோயிலா நினைச்சு வணங்குற அதிமுகவோட தலைமை கழகத்தை அடிச்சு உடைச்சு காலால எட்டி உதச்சப்பவே ஓபிஎஸ் மேல இருந்த வெறுப்பு கோபமா மாறிடுச்சு அதிமுக காரங்களுக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வாக்கிங் போறப்போ ஸ்டாலினை சந்திக்கிறது, துக்கம் விசாரிக்கிறங்கிற பேர்ல ஸ்டாலினை சந்திக்கிறதுன்னு எப்படியாவது திமுகவுல ஒட்டிக்கலான்னு என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டினாரு. இது எல்லாமே எதுக்கு? அரசியல்ல ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆதரவு இல்லாம அரசியல் அனாதையாகி தனிமரமா நிக்கிறது ஏன்? பேராசை, நம்பிக்கை, துரோகம் இதன் மொத்த உருவமும் ஓபிஎஸ் தான். இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி வரணும்னு அந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வந்ததும் ஒவ்வொரு அதிமுக தொண்டரோட ரத்தமும் கொதிச்சு போச்சு. அந்த அளவுக்கு அம்பலப்பட்டு போன ஓபிஎஸ் அதிமுகவுக்கு துரோகம் இழைச்சு நினைச்ச துரோகிகளை அப்பவே அடையாளம் கண்டு ஓட ஓட விரட்டினதுனாலேயே எடப்பாடியாரை கொண்டாடுறாங்க அதிமுக காரங்க. ஆமாங்க, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆல்வேஸ் ராக்ஸ்.